ஆயுர்வேதிக் கிராஜுவேட் அசோசியேஷன் முயற்சியால் இதுவரை நாம் பல கட்டங்களாக உண்ணாவிரதங்களும் பேரணிகளும் நடத்தி மக்களிடத்தே மற்றும் மாணவர்களிடத்திலும் மற்றும் மருத்துவர்களிடத்திலும் ஆயுர்வேத மருத்துவர்களிடத்திலும் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய முதல் கட்டமாக இப்போது நாம் 13/4/2010 நாம் ஒரு ஆயுர்வேத ரேலியை சிறப்பாக செய்தோம். அதில் வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் என்னவென்றால், நமக்காக ஒரு தனி இயக்குநரகம் தேவை, தனி கவுன்சில் தேவை மற்றும் தனி பல்கலைக்கழகம் தேவை என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம். எதற்காக என்றால், இப்போது நம்மளுடைய இயக்குநரகத்தில் ஒருதலைபட்சமாக சித்த மருத்துவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அதில் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், நமது இந்திய மருத்துவத்துறை ஜாயின்ட் டைரக்டர் அவர்கள் ஒரு சித்த மருத்துவர் ஆவார் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸரால் அனைத்து மாவட்டங்களிலும் சித்த மருத்துவத்துறையினரே ஆக்கிரமித்துள்ளனர். மற்றும் இந்திய மருத்துவத்திற்கென்று மருந்து உரிமை வழங்கும் அதிகாரியாக ஒரு சித்த மருத்துவரே அரசு நியமித்துள்ளது. இவ்வாறாக இருக்கும்போது கடந்த 40 ஆண்டுகளாக சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய சமநிலைமையில் இருந்தும் இதுவரை சித்த மருத்துவத்திற்கு மட்டுமே அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளது. இதை நாம் அனைவரும் அறிந்ததே. நாம் சித்த மருத்துவத்திற்கு எதிரி அல்ல. இருந்த போதிலும் நமக்கும் வேண்டிய சலுகைகளை அரசிடம் கோரிக்கை மூலமாக வைத்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எப்போது இதற்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக நம்மளோட அடுத்த கோரிக்கையாக ஆங்கில மருத்துவத்தை பரிந்துரைக்கும் ஆயுர்வேத மருத்துவர்களுக்கு 7 மாநிலங்களில் இந்திய அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கிய போதிலும் தமிழக அரசு அங்கீகாரம் கொடுப்பதில் ஏன் தயக்கம் காட்டுகிறது? மகாராஷ்டிரம், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், குஜராத் போன்ற மாநிலங்களில் ஆயுர்வேத மருந்துகளுடன் சேர்த்து அலோபதி மருந்துகளையும் பரிந்துரைக்கும் வழக்கம் அந்தந்த மாநிலங்களின் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் வழியாக எதற்காக நாம் அலோபதி மருந்துகளை பயன்படுத்த வேண்டும்? இந்த உதாரணமாக அதோட தேவை என்ன ஆயுர்வேத மருந்துகளுக்கு இந்த ஒரு சில நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த 40 ஆண்டுகளாக நாம் சுத்த ஆயுர்வேதம் என்ற முறையில் நாம் அன்றைய நூலில் குறிப்பிட்டவாறு எல்லா மருந்துகளையும் நாம் தயாரித்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இருந்த போதிலும் நம்மளுடைய அறுவை சிகிச்சையான உசுறுதல் அறுவை சிகிச்சையை நாம் இப்போது செய்ய முடியாத நிலையில் உள்ளோம். மற்றும் இப்போது மக்களுக்கு தேவையான மகப்பேறு மற்றும் பிரசவங்களை பார்க்க முடியாத நிலையிலும் இருக்கிறோம். இந்த நிலையை மாற அடுத்த ஒரு ஆயுர்வேதத்தில் ஒரு மருத்துவ புரட்சி ஏற்படுவதற்காக அனைவரும் இன்டிகிரேட்டர் மருந்துகளை பயன்படுத்த வேண்டும் என்றது சங்கத்தின் ஒரு கோரிக்கையாக அமைகிறது. அதன் வாயிலாக நாம் அரசுக்கு விடுக்கும் செய்தி என்னவென்றால், ஆயுஷ் மருத்துவர்களான இந்திய மருத்துவத்துறையை சார்ந்த சித்தா ஆயுர்வேத யுனானி டாக்டர்களுக்கு இன்டிகிரேட்டர் பாடப்படிப்பு மூலம் ஆங்கில மருந்துகளும் பயன்படுத்தும் ஒரு முறையை அரசே அங்கீகரிக்கும் பட்சத்தில் நாம் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும், அரசு மருத்துவமனைகளிலும், அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும், ஆயுர்வேத பிரிவிலும் வருங்காலத்தில் அறுவை சிகிச்சைகள், பிரசவங்கள் மற்றும் முதலீடுகளை நடத்த நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதன் ஒரு கட்டமாக தான் ஆயுர்வேதிக் கிராஜுவேட் அசோசியேஷன் சார்பாக நாம் இந்த கோரிக்கையை நாம் வைத்துள்ளோம். இதற்காக அனைத்து ஆயுர்வேத மருத்துவர்களும், இந்திய மருத்துவத்துறையை சார்ந்த சித்த மருத்துவர்களும், யுனானி மருத்துவர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து தமிழ்நாட்டில் இந்திய மருத்துவத்துறையை அனைவரும் பாராட்டத்தக்க அளவு மக்களுக்கு சேவை செய்யும்படி உங்களை அழைக்கிறோம். ஆயுர்வேத கிராஜுவேட் அசோசியேஷன் சார்பாக உங்களை அழைப்பது டாக்டர் மணிபாரதி.